மீன் நண்டு பிடிக்க லேட் ஆயிரும். ஆனால் இன்றைக்கி வெள்ளனையே பிடிச்சிருக்கோம். நைட்டு வலை விட்டு அங்கே விடிய கிடந்து பிடிச்சிட்டு வந்திருக்கோம். இன்றைக்காவது கொஞ்சம் வெள்ளனையே சமைச்சு தராங்களான்னு பார்ப்போம். ஹலோ மேடம், மேடம் திறக்கிறதுக்கு எவ்வளோ நேரமா? தம்பி கொண்டி தட்டிட்டு திறக்க வேண்டாமா? அக்கா கஷ்டப்பட்டு நண்டு பிடிச்சிட்டு வந்திருக்கேங்க. தெரியாம தம்பின்னு சொல்லிட்டேன். அத்தாச்சி மரியாதை கொடுறா. நீங்க மட்டும் தம்பின்னு சொல்லலாமா? என்ன பண்ணாடி கொஞ்சம் மரியாதை கொடுக்குறியா? என்னதான்? சரி நான் தப்பி நண்டு நண்டு குழம்பு. இது பார்த்தா நண்டுன்னு எனக்கு தெரியாதக்கு நண்டுன்னு. சரி இது என்னென்ன மீன் பேர் சொல்லுங்க அவங்க கரெக்டா. மீன் பேர் சொல்லிட்டுனா என்ன தருவேன்னு சொல்லு. நண்டு ஃப்ரீ உங்களுக்கு. அது நண்டு ஃப்ரீயா? வீட்டுக்கு நண்டு வந்துட்டு தான் எப்பயும். மீன் பேரை கரெக்டா சொன்னா என்ன தருவேன்னு சொல்லு. சரி என்ன கேட்டாலும் 2000 3000 அப்படி. சரி உங்கள் சாய்ஸ். உங்கள் சாய்ஸ்னா உங்கள் விருப்பம். ஈஸ்டர் வருது 5000 தர்றேன். சரி ரைட் ஓகே. நீ மீன் பேர் கரெக்டா சொல்லு. 5000 மீன் பேர் சரியா சொல்றேன். 5000 சொல்லுங்க பாப்பா. இந்த மீன் பேர் சரியா சொல்றேன் உங்களுக்கு gift. ஏற்கனவே gift கொடுத்தியாமா? காசில கருவாடு கொடுத்தீங்க. 2 மத்தி பாக்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நிறைய பேர் ஸ்பைடர் மூவியை கரெக்டாக சொல்லிட்டீங்க. எஸ்.ஏ. சூர்யா சாரோட சின்ன வயசு இது. அந்த மலையிலேருந்து கீழே ஒருத்தர் தள்ளி விட்டு கொள்ளுவார்ல, அதுதான் அது. அதனால் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்களா. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்கள் பேர் எல்லாத்தையும் எழுதி குளிக்க போட்டு ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்க என்ன பேர் வருது அதை எடுத்து நான் அவங்களுக்கு வந்து நான் கமெண்டில் வந்து ரிப்ளை பண்ணுறேன். உங்கள் என் நம்பர் தர்றேன். என்ன நம்பரு? கருவாடு ஆர்டர் பண்ணுற அந்த நம்பர் தரேன். அதில் வந்து அட்ரஸ் கொடுத்துருங்க. நான் உங்களுக்கு நான் அனுப்பி வச்சேன். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் நானே கருவாடாயிருவேன் அடிக்கிற வீட்டில். காட்டு எப்போ பார்த்தா லேட்டாக சொல்லி நீங்கள் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நானா லேட் பண்ணேன்? பசிக்குதுல சாப்பிடணும்ல. தண்டா ஆகுது. இந்த பேர் சொல்லிக்கிறேன். என்னட்டையே நீ சவால் கட்டிட்டீல. சொல்லுங்க சொல்லுங்க தெரியும். இவன் வந்து தரல தானே. தரல உங்களுக்கு தரல இந்த மீன். நெக்ஸ்ட் அடுத்து இவன் தரல. பசந்தி 2 இருக்கான்ல அதனால. சரி பசந்தி அடுத்து. பசந்தியா? இது வந்து அந்த இது ஏதோ சேரி அந்த இது. ஓ சாரி சரி சரி. இது வந்து வரி ஓரா. ஓகேவா? இது வந்து சேமியா பாரு. சேமியா பாறையா? ரைட் ஓகே. அடுத்து சத்தியமா இங்க மட்டும் எனக்கு தெரியல. வெள்ளை மீன் கரெக்டாக சொல்லணும் சொன்னதான் ஒன்று. வெள்ளை மீன் மாதிரியே இருக்கான். எனக்கு தெரியலடா. ஏதோ பாரி மீன் ரைட் விடுங்க. பாரி மீன். ஆனால் மீன் பேர் எனக்கு தெரியல. நீ கரெக்டாக சொல்லாதனால. கரெக்டாக சொல்லாதனால கரெக்டாக சொல்லிட்டேன் எல்லாமே. எங்கள் மாமாவும் ஆச்சரியப்பட்டு பாருமா இப்படா இதில் கரெக்டாக சொன்னேன். சரி இதை நான் சொல்ல மாட்டேன்னு நினச்சி இல்லை. சரி இன்னும் கொஞ்ச நேரம் நண்டு ஆல்ரெடி சுட்டு இங்கே சாப்பிடலாம். வீட்டுக்குள்ள போய் எவ்வளோமா? ஆமாண்ணா 5 வரைக்கும் கேட்டு சொல்லவா? ஃபஸ்ட் யாராயிரம் கேட்டு சொல்லு. கேட்டு சொல்கிறா. அண்டையா பெருசுலாம் 60 இதோட பெருசுலாம் மரத்தான் ஜி. இப்போ என்ன ஒன்று விற்றுட்டு இருக்கியாது. பாதி விற்றுட்டேன் பாதியை கொண்டு வந்திருக்கேன். அதோட மீதி இப்படி ஆஞ்சு என்னைக்கு என்னைக்கு சாப்பிடுறது. ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? ஃபோன் பண்ணாங்க. அவங்க டீச்சரை வேலை பார்க்காங்களாம். வயசு தெரிஞ்சது கொஞ்சம் வயசாங்க. கரெக்டாக கொஞ்சம் அம்மா வயசு இருக்கு. சுமி அவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஏமா கருவாடை கையில் தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு. ஏன் கருவாடத்துக்குன்னா என்ன கேட்க. நல்லா நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு கருவாடை எடுக்கிறீங்கள அப்படின்னு கேட்டாங்க. கையில் கருவாடை எடுக்கிறது
நம்ம மீனா குடும்பத்தில் பிறந்தவங்க அம்மா கருவாடு வாய்க்குள்ள ஒரு மீன் இருக்கு. அதானே இந்த வாய்க்குள்ள ஒரு மீன் இருக்குதா? வாய்க்குள்ள மீன் இருக்கா? இது உனக்கு பார்க்க மீன் தெரிஞ்சிருக்கும். அது வாய் மாடல். வாய் தானே சொண்டு சொண்டு துடிக்கும்ல உங்களுக்கு. சில பொருளை பார்த்தோன்னா சொண்டு, அதுதான் சொண்டு துடிக்கிறது. அது மூஞ்ச காட்டுங்க மாமா, காட்டுங்க மாமா அது மூஞ்ச. இதான் அவன். சூப்பர் சொல்லுங்கத்தா, சூப்பர் சொல்லுங்கத்தா. சூப்பரு சூப்பர் பேப்பரு. சார் இப்போ காமெடின்னு பேரில் போட்டு முக்கையை போட்டு சாவடிக்கிறீங்க. இதை வீடியோ பழைய வீடியோலாம் எடுத்து வாங்கிடுவோமா? இன்ஸ்டாக மாட்டேன் பெரியப்பாட்டை வாங்கி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணிடுவோமா நம்ம சேனலில்? சூப்பரு பேப்பரு. பேப்பரு எந்த பேப்பரு? அவன்கிட்ட தான் கேட்குறேன். அடிக்கும் அடிக்கும்னா அவ்வளோ பேசுகிறேன். அல்லத பார்த்தேன். அப்படியே வாவல் பீஸ் மாதிரியே விழுதுறேன். வாவல் பீஸ் பார்க்க இது வாவல் சேர்த்துக்கு தான் இருக்கு. ரெண்டு மணி நேரத்தில் 5 ரூபா எல்லாத்தையும் 2 மணி நேரத்தில் 5 ரூபா 2 மணி நேரம் தான். அதுக்கு முன்னாடி வாங்கிக்கிறேன். ஆகத்துன்னு வரேன். உனக்கு என்ன அடிவேன் மக்கும்? ஏதாவது ஹெல்ப் பண்ணலாமேன்னு பார்த்தேன். காலு எதுவும் பசன்னு உனக்கு ஊருதா? விரல் உடைச்சிட்டா போ. விரம் உடைச்சிட்டு வா, தேங்காய் அரைச்சி வை, புளி நான் உங்களுக்கு மீன் 5 தரவான்னு கேட்டேன். அதெல்லாம் நமக்கு தெரியாது. போடு. என்னம்மா இவன் தானே துணியை சொல்லுங்க. சும்மா தீமை மீன் ஆஞ்சி கழுவி எடுத்துட்டு வந்தாச்சு. குழம்பு கூட்ட போகிறோம். தேங்காய் ரெடி ஆகும். 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். 10 நிமிஷமா? ஆமாம். அம்மா இந்த குழம்பு கூட்டுறதுக்கே 10 நிமிஷம் ஆகும்டா. ஒழுங்கா படிச்சா தானே கூட்ட தெரியும் சீக்கிரமா. படிக்கல அப்போ கூட்ட தெரியாதுல. அம்மா குழம்பு வைக்கிறதுக்கே ஒரு 11 நிமிஷம் ஆகும். தக்காளி, பச்சை மிளகா, தக்காளி விலை குறைஞ்சா 3, 2. ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள்ல இருக்கும். தக்காளிக்கு வரலாம் விலை. அப்போ தான் பாதி தக்காளி தான் போடுவோம் நாங்கள். தக்காளி சட்னியாக வைக்கிறிய, தக்காளி கூட்டாக வைக்கிறிய, பேப்பரில் எழுதி கொடுப்போம் தக்காளி சட்னி. இப்பவும் பேப்பர்லாம் எங்கே தக்காளி சட்னி வச்சுருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதவங்க தினமும் தக்காளி சட்னி சாப்பிட்றோம். அம்மா இன்னொன்று இன்னைக்கு காலையில் உங்களுக்கு சாம்பார் வச்சோம்லா. சாம்பார் வீடியோவில் நான் பார்த்தேம்மா. அந்த மீன் குழம்புண்டு மீனை பேப்பரில் வரைஞ்சி வெட்டி இந்த மீன் குழம்புண்டு பொரிச்ச மீன். இந்த இப்படி மிக்ஸி கப்பெல்லாம் கழுவி ஊற்றுற பழக்கம் எனக்கு தான் இருக்கா இல்லை உங்கள் மீதியை பார்க்குறவங்களுக்கு இருக்கான்னு கம்மலில் சொல்லுங்க. தீமுதா கொஞ்சம் தண்ணி வாத்துட்டு வாங்க தங்க பிள்ளை. என்னம்மா வேலை வரனாக்குமா? அப்போ எங்கள் அம்மா நம்ம ஃப்ரீயாக அம்மா பெற்று போட்டிருக்காங்க உங்கள் குடும்பத்துக்கு வந்து வேலை ஆகுறதுக்கு. கேட்குறேன்.
குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு அந்த மசாலாவும் தேங்காவையும் கிண்டி நல்லா தக்காளியெல்லாம் பிதஞ்சு குழம்ப கூட்டி அந்த அருக்கு பாருங்க, அந்த ராக்கெட் அடுப்பில் தான் வைக்கணும். அங்கே ஆல்ரெடி சோறு அடுப்பில் கிடக்கு. சோத்தை கீழே இறக்கி வடிச்சிட்டு குழம்பு தூக்கி வைக்கணும். குழம்பு வச்சதுக்கப்புறம் அந்த சந்திப்பு மீன் குழம்பு ரெடி. அந்த ஒரு நண்டை எடுத்துடாதீங்க, மரிதா சுட்டு அவனுக்கு மட்டும் ஒரு ரெண்டா. மீன் எப்போ எடுப்பிய? இந்த பசந்தியெல்லாம் அப்படி பொறிச்சிருந்தாலும் இருந்திருக்கு. கதை வேற. கதையா? கதையே வேறையே. வந்து எடு, எடு. மீன் முட்டை குழம்பு தானே. மீன் முட்டை கட்டுங்க. வேமா தின்னுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மீன் முட்டை மரணமா இருக்கும். குழம்பு வேற லெவல். நல்லா இருக்குமா? மொத்தம் எத்தனை வகையான மீன்? 5 வகையான மீன். அதில் ஒன்று நண்டு. யார் கெட்ட வார்த்தை இருக்குங்க? உலகத்தில் பேசுகிற லாங்குவேஜை பூரா மொழியை பதில் வார்த்தையை பூரா கெட்ட வார்த்தையை வச்சு அப்போ என்னத்தை தான் பேசுறது? இன்னும் 4 பாட்டில் போட்டிருக்கணும் உங்களுக்குலாம். சாதாரண போய் டாக்டர்கிட்ட போய் ஐயோ எனக்கு குளுக்கோஸ் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்டுக்குள்ள சோற வைங்க. மறக்காம அந்த நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.